நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ மாமா 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 யாரும் சாப்பிடாதீங்க. என்னமாச்சு? ஒரு நிமிஷம் மாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து முதல்ல இப்பதான் சமைச்சிருக்கேன். அதனால முதல்ல நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன். சரிம்மா, அதுவும் நல்லதுதான். நாங்களும் கும்பிட்டுக்கிறோம். ஏய், என்னடா பாக்குற? நீயும் கும்பிடு. ஆமாமா, யார் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதுதான். அரவிந்த், ஒழுங்கு மரியாதையை சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுறா. எப்பா கருப்பு, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். 6-7 தடவை சமைச்சு கீழே கொட்டி 8வது தடவையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீதான் கருப்பு என்ன காப்பாத்தணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேணி ரொம்ப பிரமாதமா. அதுலயும் உருளைக்கிழங்கு காரக்கறி அசத்திட்டேன். மாமா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க மாமா. வச்சுக்கிறேன். வச்சுக்கங்க. வேணி, உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? டேய் அரவிந்த், வேணியோட கைப்பக்குவத்துக்கு நீ அவ கைக்கு தங்க வளையல பண்ணி போடலாம்டா. ஆமாண்ணே, அண்ணி சமைச்சது ரொம்ப அருமையா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா. நான் கூட இவ என்னத்த சமைக்க போறான்னு பயந்தேன். உண்மையிலேயே வேணி நல்லாதான் சமைச்சிருக்கா. ஏப்பா கருப்பு, உண்மையிலேயே உன் புள்ளைய காப்பாத்திட்ட. அத்தை, நான் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப அம்மா என்கிட்ட ஒன்னு சொல்லுச்சு. அத உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தான் புரியல. பரவாயில்ல, சொல்லுமா. இல்ல, காவியா அண்ணி கிச்சன் பக்கமே வரது இல்லையா. அம்மா மட்டும் ஒத்தையிலே கிடந்து கஷ்டப்படுறதா புலம்புச்சு. ஆனா பாவம் காவியா அண்ணிக்கு என்ன வேலையோ ஏது வேலையோ. ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? நல்லா சாப்பிடுங்க மாமா. மாமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ மாமா, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க மாமா ப்ளீஸ். நான் ஒரு கூறு கட்டுவேன். எங்க அம்மா தான் அறிவில்லாம சொல்லுச்சுன்னா எனக்கு எங்க போச்சு புத்தி? வேணி, நீ ஒன்னும் தப்பா சொல்லல, அதனால வருத்தப்படாத. காவியா கிட்ட நாங்க பேசிக்கிறோம். நீ உட்காந்து சாப்பிடுமா. இல்ல மாமா, பெரியவங்க நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வேணி, பஞ்சு டயலாக நல்லா பத்த வச்சுட்ட. வீடே கிருகிருன்னு பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போதும்டி நாம குளிர்காயறதுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கொஞ்ச நாளாவே நீங்களா இல்லங்க. மனசுக்குள்ள எதையோ போட்டு உழட்டுறீங்க. ராத்திரி ஆனா சரியா தூங்குறதும் இல்ல. எப்பவும் யோசனையாவே கிடக்குறீங்க. என்ன ஏதுன்னு விவரம் கேட்கவும் பயமா இருக்கு.
என்னால நீங்க படுற அவஸ்தைய பார்த்துட்டு இருக்க முடியலங்க. என்னங்க என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சாயத்தா? என்னங்க? யாரும் ஒருத்தன் என் கண்ணில் கத்திய சுருகிட்டு எங்கேயோ நிம்மதியா திரியறான். எம்பிட்டு காசு பணம் சொத்து இருந்து என்ன புண்ணியம்? சின்னவன் குடும்பத்தை நினைச்சாதான். அதான் தனுஷுக்கு ஒண்ணும் இல்லன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு அப்படியே விட்டுலாமா? தெங்கோட சத்து குறைஞ்சிருச்சு, யாரு வேணாலும் அவன் மக மேல கைய வைக்கலான்னு ஊர்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட மாட்டா? தெரியணும்டி, எல்லா பயப்புலைக்கும் தெரியணும். செங்கோட மலையா இருந்தாலும் சரிச்சு மண்மேடு ஆக்கிடுவான்னு தெரியணும். அவன் தான் உசுருக்கு பயந்து ஓடி போயிட்டான்ல. உசுருக்கு பயந்தவனா ஒருத்தனை குத்தி போட துணிவா? வேணாங்க, பதிலுக்கு மறுபடியும் அவன் ஏதாவது செஞ்சான்னா? அவ இருந்தா தானே. அப்படி ஒருத்தன் இந்த பூமியில இருந்தான்னு தடைய மேலாம அழிச்சு விட வேண்டி. என் உசுரை கத்தியால கீறி பார்த்தவன நான் பார்க்கணும்டி. என் கண்ணால பார்த்து என் எதிரில வச்சு அவனை அணுவா கொண்டு சரிக்கணும்டி. அது நடக்காத வரைக்கும் என் கண்ணில் தூக்க உட்காராதுடி. ஓ, போய் புள்ள என்ன செய்யறான்னு பாரு. என்ன மாமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சொரத்தே இல்லாம நிக்கிறிய? சாப்பாடும் சரியா சாப்பிடல, முகத்துல சிரிப்ப காணோம். என்ன மாமா, என் மேல ஏதாவது கோவமா? லேசா. அப்ப டப்புனு வார்த்தையில கொட்டுறது இல்லனா சப்புனு ஒரு அரை அரையிறது உங்க பொண்டாட்டி தானே? சரி மாமா, என்ன கோவம்? எதுக்கு கோவம்? என்ன பாக்குறிய? எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தவ இப்ப இப்படி பேசுறாளேனா? ஒருவேளை நடிக்கிறாளுன்னு பாக்குறியலோ? சண்டையில எதுவும் சரியாயிடாது. சமாதானமும் அன்பும் தான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் புரிஞ்சுக்கிட்ட. கத்திக்கு பதிலா வெள்ளை கொடிய புடிச்சுக்கிட்ட. ஏன் இப்படி சொன்ன? நான் என்னத்த சொன்னேன்? இல்ல, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது காவியா பத்தி இதை சொன்னியே. ஓ, அதுவா? உங்க கோவத்திலயும் தப்பு இல்ல, நான் சொன்னதுலயும் தப்பு இல்ல. ஆனா ஏன் சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க கோவம் மாறப்போகுது. மாமா, எங்க வீட்டுக்கு போனல எங்க அம்மா காவியா அண்ணி கிச்சன் பக்கமே வரதில்லன்னு குற்றப்பத்திரிக்கை வாசிச்சது. அது என்ன பெரிய கொலை குத்தமா? இத போய் நான் நேரடியா காவியா அண்ணி கிட்ட கேட்கவா முடியும்? எனக்கு வேற எத எங்க எப்ப எந்த இடத்துல பேசணும்னு கூட தெரியாது. சண்டை ஆகி போயிடும். உங்ககிட்டயும் சொல்லலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அது குத்தம் சொல்ற மாதிரி ஆயி போயிடும்ல. என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். விஷயத்த நேரடியா பெரியவங்க காதுக்கு கொண்டு போயிட்டா அவங்க நேரடியா காவியாக்கு போன போட போறாங்க. காதோட காது வச்ச மாதிரி பிரச்சனை தீந்து போயிடும்ல. அம்பிடுத என்ன மாமா, தப்பா? சாரி. எதுக்கு? இல்ல, அவசரப்பட்டு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் இப்ப சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன மாமா? விடுங்க. வெறும் வயித்தோட படுத்தா தூக்கம் வராது. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஹலோ வேணி, என்ன சொல்லு? கோமா? இல்ல சொல்லு. எனக்கு தெரியும்டி, உனக்கு அம்மா மேல கோவம் தான்.
பெத்தவ நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்றது கூட தப்பா? ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்லன்னு. அப்புறம் எதுக்கு விருட்டுன்னு கிளம்பி போனவ? யோசிச்சேன். என்ன யோசிச்சவ? மகாராணி தினம் கோவில் கோலோன்னு சுத்துறாங்கல்ல, அத இன்னைக்கு பூராவும் அடுப்படியிலே நின்னுப்பாங்களே. ஆமாண்டி. அதுக்கு தான் கிளம்பி வந்தேன். அப்பா என்ன செய்யறாரு? அவரங்க வீட்ல தங்குறாரு. இப்பெல்லாம் ராத்திரியும் பகலும் அந்த பையனை தேடுறதுலயே சோலியா இருக்காரு. எந்த பையல தேடுறாக? அவன்தேண்டி தனுஷ குத்துனால. ஓ, யார் அவனு தெரிஞ்சுதா? எல்லா ஊருக்கும் ஆள் அனுப்பி தேட சொல்லிருக்காருல. ரத்த வெறி பிடிச்சு கிடக்குறாப்புல. அப்புறம் சும்மா இருப்பாரா? ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் அவர் எல்லக்குள்ளேயே புகுந்து அவர் மக மேலேயே கைய வச்சிட முடியுமா? 4 பேர் சிரிச்சிட மாட்டாக? என்னடி நீ வேற இப்படி பேசுறவ? என்ன புதுசா நடக்கிறது மாதிரி சினுங்கிறவ? பொழுது போக்கலன்னு கொலை செய்யற ஆளை கட்டிக்கிட்டு 3 புள்ளைய பெத்து வளர்த்து புட்டல. என்ன? சரிடி. சரி சரி, நான் நாளைக்கு போன போடுறேன். வேணி, என்னடி பண்ண? புரியல. இல்லடி, காவியா நீ அடிக்கடி கோயில் குளம்னு சுத்த மாட்டால? அப்படித்தான் நினைக்கிறேன். பாப்போம். என்னடி செஞ்ச நீ? ஒன்னும் செய்யலையே. அப்புறம் எப்படி மாறினாவ? ஒரே ஒரு உண்மைய சொன்ன. சரி சரி, நான் போன வைக்கிறேன். இவர் ஒருத்தர் நேரங்காலம் தெரியாம வேணி வேணின்னு. ஆத வந்துட்டேன் மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவங்கிட்டயோ போய் வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு என் பேரை இனிஷியலா பண்ணுமா உனக்கு? என் வீட்டு டிரைவர் மூர்த்திக்கும் உனக்கும் தொடர்புன்னு. நீ சுமக்கிற இந்த புள்ள மட்டும் பிறந்ததுன்னா நான் சத்தியமா சொன்னதை செய்வேண்டி. அக்கா, என்னக்கா ஹாஸ்பிட்டல் பயம் இன்னும் போகலையா? மாமா தான் இனிமே எதுவும் நடக்காது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன பயம்? முதல்ல சாப்பிடுங்க. வேணா காவியா, என் பயம்லாம் செத்து போச்சு. அப்புறம் என்ன? செத்து போலான்னு இருக்கு. என்னக்கா பேசுறீங்க? பொம்பளைக்கு உசுரோட பெருசு மானம் மட்டும்தான் காவியா. அதுக்கே அசிங்கம் வரும்னா இந்த உசுறு எதுக்கு? அக்கா, நான் கும்பிடுற அம்பிட்டு சாமிக்கும் என் மேல ஏதோ தீராத கோவம் போல இப்படி சீப்பட்டு சாகணும்னு சாபம் கொடுத்துருச்சு. அக்கா புலம்பாதீங்க அக்கா. வீதி அப்படி இருக்கும்போது புலம்பாம என்ன செய்ய முடியும்? அக்கா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னக்கா? என்னையும் மீறி இந்த புள்ளிய பேத்துக்கிட்டேனா மந்தையில நிப்பாட்டி அத்து விட்டுருவேன்னு மிரட்டுறாரு. உங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டா அதை செஞ்சிட முடியுமா? மாமா விட மாட்டாருக்கா? இல்ல காவியா, அவரு இந்த புள்ளைக்கு அப்ப நான் இல்லைன்னு டிரைவருக்கு எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னாரு. கடவுள் அறிய நான் எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்க்காதவ. ஐயோ அக்கா, நான் மட்டும் தனி உசுரா இருந்தா அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்பவே நான் ஆண்டுகிட்டு செத்துருப்பேன். வயித்துல ஒண்ணு சுமக்கிறல்ல,
அதுவும் சேர்ந்து சாகும்னு மறங்கி கிடக்குற. அக்கா அழாதீங்க அக்கா. உங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. உனக்கு அவரை பத்தி தெரியாது. இவ்ளோ கீழ்த்தரமான ஆள இன்னும் மரியாதையோட பேசுறீங்க. தாலி கட்டின புருஷனை எப்படி மதிக்காம இருக்கிறது? தாலி கட்டிட்டா எஜமானா நீங்க அடிமையா? அதான விதி. எது ஒரு மஞ்ச கயிறுக்காக மாடு மாதிரி அடி வாங்குறதா? இதுவா விதி? கடவுள் இதையா செய்ய சொல்லி படைச்சாரு? திமிருக்கா. உங்க புருஷனுக்கு நாம வச்சதா சட்டமா இருக்கணும்னு ஆணவம். ஆணவமோ என்னவோ, சொன்னது அப்படியே செஞ்சுட்டாருன்னா ஊரு காரி துப்புறது என்னதானே? அப்பா அசிங்கப்பட்டு சாகிறதுக்கு இப்பவே செத்துடலாம்ல. அக்கா முதல்ல இப்படி பேசுறது விடுங்க அக்கா. வந்து சாப்பிடுங்க. அக்கா என்ன நம்புறீங்கல்ல? நீங்க அவமானப்படுறத நானும் பாத்துட்டு இருக்க மாட்டேன். மனச உடைய விடாதீங்கக்கா. நான் இருக்கேன். வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. காட்டுங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. கர்ப்பமா இருக்கும்போது கரெக்டான டைம்ல சாப்பிடணும். இல்லைன்னா அது குழந்தையதான் பாதிக்கும். நெஜம். டாக்டர் உங்ககிட்ட சொல்லலையா? சாமி கோச்சிக்காதீங்க. உங்க அப்பா பேசினதுனால செத்த நேரம் உங்களை மறந்துட்டேன். ஆத்தால மன்னிச்சிடுங்க. உங்களுக்காக நான் நிறைய சாப்பிடுறேன். அக்கா மெதுவா தண்ணி குடிங்க. நீதான் புள்ளைக்கு ஏதோ ஆகும்னு சொன்னியே, அதோட குடல் சுருங்க விட்ட நல்ல தாயா. இந்தாங்க. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? ஆமா, நான் என்ன இங்க வெட்டியா முறிக்கிறேன்? ஏய், முகத்த கழுவு ரொம்ப வேத்திருக்கு. எங்க போயிருந்த? அது ரொம்ப முக்கியமான விஷயம்னா சொல்ல வேணாம். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, இப்ப வேணாமேன்னு பார்த்தேன். அப்ப சரி, எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. ஏமா, முன்ன மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வரலாமே. நான் கேட்க கூடாதா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. வேணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது மாறவே மாறாது. கோவத்தை விட்டு கொடுத்து அது சமாதானமாவே போகாது. ஏய், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது மாறவே மாறாது. கோவத்தை விட்டு கொடுத்து அது சமாதானமாவே போகாது. ஏய், அப்படியே மூச்ச பிடிச்சு கொன்னே போடுவேன். வேலைக்காரி நீ என் மவளை பத்தி புரணி பேசுறவ? அத்தை, நாங்க எதுவும் தப்பா பேசல அத்தை. என் மகளை பத்தி பேசுறதே தப்பு, இதுல தப்பான பேச்சு சரியான பேச்சுன்னு வேறயா? அவளோட நல்லது கெட்டதை பத்தி பேசுறது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான். அடியே, நீ ஓ வாழ்க்கை பாருடி. அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கும் நல்லது கெட்டதை பத்தி பாக்குறதுக்கும் பெத்தவங்க நாங்க இருக்கோம். சரி, நாங்க பேசுனது தப்புதான், மன்னிச்சிருங்க. என்னடி சொல்லிப்பா சொல்றவ? நாங்க என்ன உன் கொடையில வாழ்றோம் நினைப்பா? அம்மா, அவங்க பாவம். வேணிய பத்தி பேசுனது நான். என்னைய திட்டுங்க,
அடிக்கிறதுனா கூட என்ன அடிங்க. அடிச்சா மட்டும் உனக்கு உடனே புத்தி வந்துருமாக்கும். அத்தை இப்ப எதுக்கு சண்டை? வருஷத்துக்கு 2 ஜோடி புள்ளைய பெத்து தள்ளுறவ அதெல்லாத்தையும் சீராட்ட முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுனா குழந்தைங்க பெத்துக்கிறது மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? அடேங்கப்பா, அப்படியே அன்ப வாரி வாரி கொட்டி என் மவன திக்குமுக்காட வச்சவ மாதிரில பேசுறவ. ஏன் ஏன் மேல மட்டும் இவ்ளோ வெறுப்பு? ஏன்னா நீ நல்லவளே இல்லடி. என்ன நான் பேசுறது லந்தா இருக்கா? சிரிக்கிறவ சிரிக்கவும் கூடாதா என்ன? என்ன இது கொடுமையா இருக்கு? கொடுமையா? சிரிப்பு வர்றப்ப சிரிக்காதேன்னா அதுக்கு பேர் கொடுமை தானே? நான் தான் உன்னை கொடுமைப்படுத்துறவல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கிறவ? பா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. என்ன அடுத்த அஸ்திரமா? பெரியவங்க அவங்கதான் ஏதோ பேசுறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பதில் பேசினா எப்படிமா? ஏய், உன்னை இங்க நாட்டமா பண்ண கூப்பிடல. இல்லம்மா, முதல்ல ஓ இடுப்ப முறிச்சி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்டி. எல்லாரையும் துரத்திட்டு நீங்க மட்டும் என்ன செய்ய போறீங்க? செவுத்துல விழற உங்க நிழல பார்த்து சண்டை போடுவீங்களா? ஏய், என்னடி என்ன லூசுங்கறியா? ஐயோ கடவுளே, அத்தை நான் ஒண்ணு பேசினா நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா, நீங்க வாத்தியார் வீட்டு புள்ள இல்ல, நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கீங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நாங்க பரீட்சை எழுத போறோம். பக்கத்து கழுதைக்கு வாய் மட்டும் நீளுது. அத்தை என்னடி குரல கூட்டுறவ? நெசத்தை தானே சொல்ற? கழுத்து காது கையின்னு மின்றதெல்லாம் பூரா உங்க அப்பா விட்டு சீதனமாக்கும். எங்க வீட்ல எனக்கு என்ன நகை போட்டாங்களோ அத மட்டும் போட்டுக்கிறேன், போதுமா? இப்ப என்ன பண்றீங்கம்மா? நிறைஞ்ச நாள் அதுவுமா நகையை கழட்டுறீங்க? பெரியவங்க கோவத்துல 4 வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிருவோம். மத்தவங்க மனச காயப்படுத்துறவங்க பெரிய மனுஷங்க இல்ல. குழந்தை வேணும், வாரிசு வேணும் என்ன போட்டு கொல்றீங்கல்ல. பவித்ராக்கா கர்ப்பமா தானே இருக்காங்க. உங்க வீட்டு வாரிசு தானே சுமக்குறாங்க. அவங்கள மட்டும் என்ன தாங்குறீங்களோ? அடியே, அவ என் அண்ணன் அவடி. நான் அவளை கொன்னே போட்டாலும் என்ன யாரும் கேட்க முடியாது. மறுபடியும் எனக்கு சிரிப்பு தான் வருது. அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கத்த, கொலை பண்ணா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. போற போக்க பார்த்தா நீங்க அங்கதான் போவீங்க போல. சரி, சமையல் முடிஞ்சிருச்சு. நீங்க சாப்பிடணும்னா சாப்பிடலாம். அடுத்து எப்ப சண்டை போடலான்னு நல்லா யோசிச்சு வைங்க. இப்ப நான் போறேன்.